மிதுன ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் கீழ்நிலையில் இருக்கக்கூடியவங்க கூட இந்த நேரத்தில் கொஞ்சம் முயற்சி கொடுத்து பாருங்க. படிப்படியான நல்ல மாற்றம் உண்டுன்னே சொல்லலாம். எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, கல்வியாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், ஒரு வேலை சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், நிச்சயமாக நல்லது நடக்கக்கூடிய நேரம். விடாமல் முயற்சி செய்யணும். வருமானம் நிறைய வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரணும்னு சொல்லலாங்க. பெரும்பாலுமே இந்த நேரம் எதுவாக இருந்தாலும் பணிவோட ஏற்றுக்க பாருங்க. கோபங்கிறது அறவே வேண்டாம். ரொம்ப பெரிய நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம். கூடவே நந்தி தேவரோட துணை மட்டும் உங்களுக்கு இருந்துட்டா நிறைய நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. வணக்கம் நண்பர்களே. மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்க? எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு? எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும்? தொடர்ந்து ஒரு சில முறைகளை நீங்கள் பின்பற்றி வந்தாலே உங்கள் வாழ்க்கையில் வருமானத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு தீர்வு அமைன்னு சொல்லலாம். அப்படி எந்த வகையில் நீங்கள் செயல்படுங்கிறதையும் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே மிதுன ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னா, குடும்ப வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு நிறைய மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. குடும்ப பொறுப்பு கொஞ்சம் உண்டு தான். அதிகமான அலைச்சல் இருக்கும், கவலை ஒரு பக்கம் இருக்கும். திருமண சம்மந்தமாக முயற்சி எடுத்தாலுமே கொஞ்சம் உங்களுக்கு சிரமமாக இருந்திருக்கும். உறவினர் வகையில் ஒற்றுமில்லாமல் இருக்கிறது, குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்காமல் இருக்கிறது, பிரச்சனை மேலே பிரச்சனை தான் இருந்திருப்பீங்க. பொறுமையும் நிதானமும் என்னதான் செயல்பட்டாலுமே எந்த ஒரு நல்ல மாற்றமும் இல்லைன்னு கவலைப்பட்டவங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. குடும்ப வாழ்க்கையில் அனுகூலமான பலன் உண்டு. இது வரைக்குமே காரணமே இல்லாமல் கணவன் மனைவிகளை ஏற்பட்டிருந்த மனசாபம், சண்டை சச்சரவு நீங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. செய்யக்கூடிய புதிய முயற்சிக்கு எல்லாமே நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. குடும்ப வாழ்க்கையிலுமே ஒரு இணக்கமான சூழ்நிலை உண்டாகும். வாழ்க்கை துணை உங்களை புரிஞ்சு செயல்பட ஆரம்பிப்பாங்க. இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு நியாயமாக இது வரைக்குமே நீங்கள் கிடைக்க வேண்டிய உங்கள் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்காம தாமதப்படுத்திருப்பாங்க. சக்திக்கு மீறின உழைப்பு மட்டும் வாங்குறாங்க, ஆனால் நல்ல பலன் கிடைக்கலையேன்னு மனசில் ஒரு விரக்தியான சூழ்நிலை இருந்தவங்களுக்கு இந்த நேரம் நல்ல மாற்றம் உண்டு. அடிக்கடி வேலையை விட்டுட்டு போயிடலாமான்னு மனசு ஒரு குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. உணர்ச்சி வசப்படுறதையும் திடீர் முடிவு எடுக்கிறதையும் இந்த நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும். கொஞ்சம் பொறுமையாக வளைஞ்சு கொடுத்து போனீங்கன்னா போதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. எதுவுமே அளவோடு வச்சுக்கிறது நல்லது. கூட்டாளிகள் பொறுத்த வரைக்குமே பல பிரச்சனை உங்களுக்கு தரதான் ஆரம்பிப்பாங்க. இந்த நேரம் எதுவாக இருந்தாலும் மனசு விட்டு பேச பாருங்கள். ஆளுக்கு ஒரு மூலையில் நின்று கொடி பிடிக்கிறது வேண்டாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் கலந்து பேசி முடிவெடுக்கிறது நல்ல பலனை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயம், வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க இந்த நேரம் உங்கள் பொருட்களை மற்றவங்களுக்கு அனுப்புகிறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முன்பணம் இல்லாமல் அனுப்புறத கொஞ்சம் அளவோட குறைச்சிக்க பாருங்கள். கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா வருமானம் கொஞ்சம் குறைவு தான் இந்த நேரம். புதுசாக கடனை நீங்கள் ஏற்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் திட்டங்கள் சரியாக வகுக்க பாருங்கள். கடன் வாங்குறத விட கொடுமையான விஷயம் வேறு எதுவுமே இல்லை. அதனால் இந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்கள். அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் ஓரளவு உங்களுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்குது. உங்கள் பேச்சை உங்கள் கட்சி தொண்டர்கள் கேட்டு நடப்பாங்க. இருந்தாலுமே ஏதாவது ஒரு அவநம்பிக்கையோடு தான் இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்துக்கங்க. சாதுரியம், பொறுமை, பேச்சில் நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியம். மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்குங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்கிறதால இந்த நேரம் நீங்கள் கல்வி நிலையில் எடுக்கக்கூடிய பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட கல்வி, ஒரு பிரத்யேகமாக உயர்கல்வி படிக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் தொடர்ந்து முயற்சி செஞ்சீங்கன்னா, ஆர்வத்தோடு செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம். விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு கிரக அமைப்பு ஓரளவு சாதகமாக இருக்குது. வேலை கடுமையாக இருந்தாலுமே இந்த நேரம் நல்ல மாற்றம் உண்டுங்க. ஆனால் அடிக்கடி உடம்பு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்கள் பேச்சை கேட்காது. ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பை கொடுக்கும். கொஞ்சம் அப்பப்போ ஓய்வு எடுத்துக்கிறது நல்லது. கால்நடை பராமரிப்பில் கொஞ்சம் பணம் விரயமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கால்நடை சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்க பாருங்கள். திட்டமிட்டு செலவு செய்யலினா புதுசாக கடன் பிரச்சனை ஏற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் அமையும். அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்கள். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிரக அமைப்பு ஓரளவு சாதகமாக இருக்குது. குடும்ப பொறுப்பில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலுமே
வருமானம் மட்டும்தான் இந்த நேரம் உங்களுக்கு அதிகப்படியான பாதிப்பு ஏற்படுத்தும். கொஞ்சம் செலவு சமாளிக்கிறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் செலவுகளை கொஞ்சம் முறைப்படுத்த பாருங்கள். நெருங்கின உறவுக்கார வகையில் தேவையில்லாத பிரச்சனை வாக்குவாதம் ஏற்படும். முடிஞ்ச வரைக்குமே அவங்க கிட்ட இருந்து நீங்கள் தள்ளி இருக்கிறது நல்லது. ரொம்ப பொறுமை அவசியம். வேலைக்கு வெளியில் போகக்கூடிய பெண்களாக இருந்தால் வேலை சும்மா அதிகமாக இருக்கும். வேலையில் கொஞ்சம் கண்டிப்பு காட்டுவாங்க. இது ஒரு வகையில் கவலை அளிக்கலாம். உங்கள் வேலையில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டாவே போதுங்க. மற்ற சக பணியாளர்களுடைய விஷயங்களை நீங்கள் இந்த நேரம் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நிறைய பேர் உங்களை கோபத்துக்கு ஆளாக்குவாங்க. முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் பொறுமையாக இருக்க பாருங்கள். யாருடைய விவகாரங்களும் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. அலைச்சலை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். குடும்ப பிரச்சனையில் கொஞ்சம் பொறுமையை நீங்கள் கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. சிலவே நீங்கள் சிக்கனமாக இருந்துட்டாலே போதுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம். பெண்களாக இருக்கக்கூடியவங்க இந்த நேரம் தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் மாலை நேரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்கள். அப்படி தீபம் ஏற்றப்ப உங்கள் குலதெய்வத்தோட பேரை நீங்கள் சொல்லி தீபம் ஏற்றுறது நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி உங்கள் குலதெய்வம் என்னங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நட்சத்திர ரீதியாக மிதுன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போகிறீங்கிறத மேலுமே நாம் இந்த பதிவில் பார்க்கலாங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே மிருகஷீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு யோகமான வாரங்கள்னே சொல்லலாம். செய்யக்கூடிய முயற்சி வெற்றியாகும். உடல்நிலையில் இது வரைக்கும் நீங்கள் சந்தித்த சங்கடம், வேலையில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை, குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த நெருக்கடி, இது எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போகுங்க. தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. தைரியமாக செயல்படுங்க. கண்டிப்பாக இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. சொத்து சேர்க்கை ஏற்படுத்த நினைச்சா கூட, அதாவது வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஏற்படுத்த நினைச்சா கூட துணிஞ்சு நீங்கள் இந்த நேரம் முயற்சி செய்யலாம். நினைச்சபடி நடக்கும். எதிர்பார்க்கக்கூடிய ஒப்பந்தம் வியாபார ரீதியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் திறமையை வெளிப்படுத்த தயங்காதீங்க. வங்கியில் பண உதவி கேட்டிருந்தாலுமே இந்த நேரம் கைக்கு வந்து சேரும். வியாபாரம், தொழிலில் லாபம் உண்டாகும். அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய கடன் எல்லாமே இந்த நேரம் நீங்கள் உடனடியாக செலுத்துறது நல்லது. இல்லைனா பின்னாடி பெரிய நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புங்கிறது இல்லைன்னு சொல்லலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு நினைச்சதை சாதிக்கணுங்கிற ஒரு துடிப்பு உங்களுக்கு இந்த நேரம் இருக்கிறதால இந்த காலம் யோகமான வாரம் தான். இந்த நேரத்தில் ராகு இணைஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலை பொறுத்த வரைக்குமே சனியோடு இணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தன்மை முன்னேற்றம் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த செயல்பாட்டிலும் உண்டு. சனி பகவானுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதோட அவருடைய பார்வை உங்கள் நிலைமையை உயர்த்தும். எதிர்பார்க்கக்கூடிய பண வருமானம் சிறப்பாக இருக்குது. புதுசாக சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குது. தடைப்பட்ட வேலை இந்த வார காலகட்டங்களில் நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா நல்லபடியாக நடக்கும். உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்புமே இந்த நேரம் விளக்குன்னு சொல்லலாங்க. வம்பு வழக்குனே போயிட்டு இருந்த உங்கள் வாழ்க்கையில் பல நிலையிலும் அவதிப்பட்டு வந்தவங்களுக்கு உங்கள் நிலைமை மாறக்கூடிய ஒரு வாரம். உங்களை எதிர்த்தவங்க இந்த நேரம் உங்ககிட்ட வந்து சரணடைவாங்க. குடும்பத்தில் இருந்த சங்கடம் நீங்கும். தாய் வழி உறவு வகையில் மறுபடியும் உங்ககிட்ட ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சொந்தங்கள் இந்த நேரம் ஒன்றிணைக்கூடிய நேரம்னு சொல்லலாம். குழந்தை பாக்கியம் தடைப்பட்டு வந்தவங்களுக்கும் இந்த நேரம் குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய நேரம். திருமண வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு வரன் வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். புதுசாக வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகக்கூடிய நேரம் இந்த நேரமாக அமைஞ்சிருக்கு. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் புத்திசாலித்தனம் பேசும். ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரியான திட்டமிடலோடு நீங்கள் கிளம்புறங்கிறதால இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. தொழில் விஷயமாக குடும்பத்தை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு உண்டாகலாம். இருந்தாலுமே அது தொழில் காரணமாக தான் அமைன்னு சொல்லலாம். வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த ஒவ்வொன்றுமே இந்த வாரத்தில் நீங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சொத்து பிரச்சனையை சந்திச்சவங்களுக்கு இந்த நேரத்தில் அதற்குண்டான முயற்சி செஞ்சீங்கன்னா சாதகமான சூழ்நிலை உண்டாகும். குழந்தையை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. மாணவர்கள் கல்வி நிலையில் நீங்கள் கண்ட கனவு நனவாகக்கூடிய வாய்ப்பு. திருமண வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு பொருத்தமான வரன் வரக்கூடிய வாய்ப்பு. புதுசாக இடம், வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகக்கூடிய வாய்ப்புன்னு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நீங்கள் பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்கலாம். பெரிய மனிதர்களுடைய தலையீடு இந்த நேரத்தில் இருக்கிறதால பல பிரச்சனைகளுக்குமே சாதகமான தீர்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டுன்னு சொல்லலாம். எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றம், பதவி உயர்வு, வேலையில் கிடைக்கக்கூடிய நேரம். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்குமே இது வரைக்கும் நீங்கள் சந்தித்த பிரச்சனை எல்லாமே நீங்கள் கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். கணவனோட இணக்கமான சூழ்நிலை உண்டாகும். பொன்பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய நேரமாகும் இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் பெண்களாக இருக்கக்கூடிய இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை துணை அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி வருமானத்தில் பல தடைகள் தொடர்ந்து இந்த மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஒன்று. மிதுன ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் தான். புதன் பகவான் புத்திக்கு காரணமாக அமைஞ்சிருந்தாலுமே செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா
மகாலட்சுமி தாயார் வழிபாட்டையும் குபேர வழிபாட்டையும் நீங்கள் தொடர்ந்து செய்யறதாங்க. உங்கள் வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி தாயார் படத்தை வாங்கி வைங்க, குபேரரோட படத்தை வாங்கி வச்சாலும் சிறப்பு தான். ஸ்ரீங்கிற ஒரு வாக்கியத்தை நீங்கள் எழுதி தினமுமே அந்த ஸ்ரீ வாக்கியத்து மேலே நெய்தீபம் ஏற்றி நீங்கள் மாலை நேரங்களில் வழிபாடு செய்கிறப்ப நிச்சயம் நல்ல பலன் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. தொழில் செய்யக்கூடிய நேரத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்ரீ விருட்சம் சொல்லக்கூடிய இந்த வாக்கியத்தை எழுதி வச்சு அதுக்கு மேலே நீங்கள் தொடர்ந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறப்ப கண்டிப்பாக பணத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தடை, குடும்ப வாழ்க்கையில் பொருளாதார நிலையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய தடை, இது எல்லாமே நீங்கள் கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ரொம்ப முக்கியமாக உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் அடிக்கடி போய் வழிபாடு செய்யணுங்க. எந்த தெய்வம் கைவிட்டாலுமே குலதெய்வம் உங்களை எந்த சூழ்நிலையும் கைவிடாது. அதனால் குலதெய்வ கோவிலுக்கு போங்க. தொடர்ந்து நீங்கள் இந்த பௌர்ணமி அமாவாசை நாட்களில் வழிபாடு செய்ய பாருங்கள். உங்கள் குலதெய்வ கோவில் இருக்கக்கூடிய ஒரு கைப்பிடி மண் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சு தொடர்ந்து தீபேற்றி வழிபாடு செய்கிறது உங்கள் வம்ச